ஹாய் கேர்ள்ஸ், வெல்கம் டு அமித்ரன் இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம புதுசாக கட்டியிருப்போம். வாங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாமல் ஒன்று கட்டியிருக்கேன். கருப்பசாமி உங்களுக்கு தெரியும். அது என்னன்னு தெரியுமா, இது என்னன்னு தெரியுமா, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்போ இது உங்களுக்கு என்னன்னே தெரியாது. இது என்னன்னு தெரியுமா, யாருக்குமே எதுவும் தெரியாது. சரி வாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கைஸ், முதல்ல நம்ம இங்கே லாவா வச்சுருப்போம். இருந்தாலும் நம்ம லாவாவை இடிச்சிட்டு இப்போ நான் பூ மாதிரி கொடுத்துருவோம். ஓகே, சொல்ல மறந்துட்டேன், நம்ம கூட சுதன் புருவம் வந்துருக்காரு. டே தெரியாமல் புருன்னு சொல்லிட்டேன், வாயில் வருது. சரி சொல்லு, வாய்ஸை விட்றா. பாதி பேர் அதெல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாதி பேர் நம்ம லைக்கே பண்ண மாட்டேங்கிறாங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் நாங்கள் சூப்பராக கட்டியிருக்கோம். அது பார்த்து எல்லோரும் நம்மளுக்கு லைக் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ பால்கனியில் கட்டியிருக்க மாட்டோம். வாங்க போனோம். ஓகே, ஸ்கை ரூம் காமிச்சிருப்போமா? காமிச்சிருக்க மாட்டோம்டா டே. ஸ்கை ரூமு நம்ம வந்து காமிக்கவே இல்லை. அதுதான் ரூம் இருக்கா இல்லையா? டே ஒன்று காமிக்கவே இல்லைடா. சரி வாங்க கைஸ் போகலாம். ஹுய்யா, ஸ்கை ரூமுக்கு வந்தாச்சு கைஸ். வந்தாச்சு தங். இதுலேயும் ஒரு சேலஞ்ச் இருக்குது. இந்த திராட்சை படாமல். ஓகே கைஸ், இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க. அதை ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அதுவும் என்ட்ரல் செஸ்ட்டில் வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள், டைமண்டு, கோல்டு, எமல்டு, அயன் எல்லாம் திருடி வச்சுருக்காங்க. அதுவும் பெருசாக திருடிக்கிருக்காங்களா, அதனால தான் இங்கே வச்சேன். ஸ்கை ரூமில் யாருமே வர முடியாது, அதனால தான் இந்த ஸ்பெஷல் செஸ்ட்டுக்குள்ளே இந்தலாம் வச்சேன். அதனால தான் ஸ்கை ரூமுக்கு வச்சேன். யாரும் இங்கே வந்து பார்க்க மாட்டாங்க. அவ்வளோதான். அது மட்டும் இல்லை கைஸ், எதுக்கு விண்டோ பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன் வாங்க. இந்த 4 பக்கமும் படி வச்சுருப்பேன். இந்த மாதிரி பார்த்து நான் பார்க்கலாம். அது என்னென்னு காமிச்சிருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. அந்த குட்டி வாட்டர் ஃபால்ஸ் அதை நம்ம காமிச்சிருக்க மாட்டோம். காமிச்சிருப்போமா? ஓகே அது என்னன்னு நான் உங்களுக்கு பார்ட் 3 சொல்கிறேன். அதுதான் எனக்கு பிடிச்சது. சரி, அடுத்து இங்கே வந்து பார்த்தோம் சமையல் அங்கே தான் போகுது. இப்படி பார்க்க தான் கைஸ் இப்படிலாம் வச்சேன். சரி வாங்க போகலாம். கொச்சக் ஓகே கைஸ், என்னாச்சு? வாங்க ஸ்பீடாக கீழே போகலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது டார்க் ரூம். இந்த டார்க் ரூமில் என்ன இருக்குன்னா டார்க்காக தான் இருக்கும், வேறு என்ன இருக்க போகுது? ஓகே, இதில் ஒரு என்ன இருக்குன்னா ஒரு லிவர் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சேலஞ்சு. இந்த இருட்டுக்குள்ளே எங்கே லிவர் இருக்குன்னே தெரியாது. அதுவும் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கேன். எனக்கு கண்ணே தெரியலையே. இரு வெயிட், நான் ஃபுல்லாக வச்சு குறைஞ்சிச்சு. ஃபுல்லாக வச்சு பார்ப்போம் காய்ஸ், அப்போ தான் நல்லா தெரியும் எங்கே இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிச்சே வரும். ஓகே, என்னடா ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறா. இங்கே தான் ஒரு கேப் வச்சுருப்பேனே, இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு. இங்கே இருக்கு. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இது ஆன் பண்ணால் வயர் கனெக்ஷனில் அங்கே போய் லைட் எரியும். அப்படி நம்ம இப்படி திரும்பிட்டு லிவர் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நேராக ஓடிடுமா. ஓகே, டார்க் ரூமில் வந்து ஒரு வெளியே வந்தாச்சு. அடுத்து போகும் லைட் ரூம்லடா, பிரைட் ரூம். இதே மாதிரி தான். ஐயோ இதெல்லாம் காமிக்கூடாது, அதெல்லாம் கடைசியில் தான் காமிப்பேன். ஓகே, நான் பார்ட் 4 நம்ம என்ன சொல்கிறது, அது பார்ட் 3 காமிப்பேன். அந்த வாட்டர் ஃபால்ஸும் பார்ட் 3 காமிப்பேன். அதுக்கப்புறமா பார்ட் 4 மேலே ஒன்று கட்டியிருப்பேன், அது ஒன்று காமிப்பேன். அதுமா இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று காமிப்பேன். ஓகே வாங்க பிரைட் ரூமுக்கு போகலாம். பிரைட் ரூமில் வெளியே இப்படிலாம் மேலே வர ஒன்று கட்டி வச்சுருக்கிறேன். அதனால் பார்க்கவே முடியல. வாங்க போகலாம். பிரைட் ரூமில் பிரைட்டாக இருக்கும். இது பாருங்க. இந்த டிவி இருக்கா, இந்த சோஃபா மேலே உட்காரணும். உட்காந்துட்டு அப்படியே டிவி பார்க்கலாம். அப்படியே அங்கே போடுற ஃப்ரெண்டு போடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
அப்படியே படுத்துக்கலாமா? ஓ நைட் ஆகலை. நைட் ஆனால் தான் படுக்க முடியும், அது எல்லாருக்குமே தெரியும். வாங்க போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம என்ன பார்க்கலாம்? சரி மேலே ஒன்று கட்டியிருப்பேன், அது இப்போதைக்கு காட்ட வேணாமா? குழப்பது. ஓகே, இப்போ நம்ம குட்டி வாட்டர் ஃபால்ஸும் பெரிய வாட்டர் ஃபால்ஸும் காமிக்க வாங்க போகலாம். ஓகே கைஸ், வந்தாச்சு. இதான் பெரிய வாட்டர் ஃபால்ஸு. பெரிய வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக இருக்கும். இந்த மேலே ஏறிக்கணுமா, உட்காந்து இப்படி போகணும். அழகாக ஸ்லைடு மாதிரி வரும். எப்படி விடாங்க, நம்ம உள்ளே போய் விழிக்கலாம். அடுத்து ஐயோ இதுதான் செம்மையாக இருக்கும் கைஸ். இது என்னென்னு கடைசியில் காமிக்கிறேன், அதுவும் பார்ட் 3லேயே காமிக்கிறேன் உங்களுக்காக கை. ஐயோ குட்டி வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்குதா, வாங்க போகலாம். அதோ இருக்குது பாரு. வந்தாச்சு. ஸ்டக்க வழியா இப்படி திரும்பணும். அவ்வளோதான்டா. கொஞ்ச நேரம் நின்றுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே இது இருக்குமா, இப்படி வெளியே வந்துட்டு இப்படி ஏறணுமா, இப்படியே ஏறிட்டு உச்சியில் வந்துடுவோம்மா. வந்துச்சு அப்படின்னு குதிக்கணுமா. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல, இது தலை குளிக்கிறது நல்லா இருக்கும். நிறைய பாத்தியா அப்படி வச்சு இப்படி போனேன். இப்படி நீந்துடும், செம்மையாக இருக்குல்ல. நீச்சல் அடிக்கிறேங்க. ஓகே வாங்க வெளியே போயிடலாம். வேகமாக நீச்சல் அடிப்போமா? ஓஹோய் செம்மையாக இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு. சரி வாங்க போகலாம். அடுத்து என்ன காமிக்கலாம்? இந்த பார்க்கு காமிச்சிருப்போமா? ஆமாம் காமிச்சிருப்போம். ஐயோ கைஸ், இருந்தாலும் அதை நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. மிஸ்டேக்ஸ்லாம் இதுவும் இல்லை, இருந்தாலும் உன்னை விட்டுட்டேன். அங்கே வேறு ஒன்று கட்டி வச்சுருக்கேன், அது கண்ணுக்கே தெரியாது. எனக்கே காமிக்கல ஒன்றும். அது ஐயோ அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்போம். நின்னதுக்கப்புறம் தெற்கு போயிடுமே. ஐயோ அது பேத்துறாங்களா. போயிட்டு இங்கே நிற்கணுமா, ஸ்ட்ரக்கு நின்றுச்சான், திரும்பி இப்படி போகணுமா? வாங்க போகலாம். நம்ம பார்க்கு காமிச்சிருப்போம். இது சுதன் கண்டுபிடிச்சது. இந்தா சொல்கிறேன் சுதனே, அது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது நான் கண்டுபிடிச்சேன். இது சுதனோட தம்பி கண்டுபிடிச்சான். ஓகே அடுத்து இது நான் காட்டவே இல்லை கைஸ், இருந்தாலும் இது இருந்துச்சு, என் கண்ணுக்கே தரல. இருந்தாலும் இது யார் கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? ரோஹித் அண்ணா. அவங்க ஒர்க் அவுட் தான் பிடிக்கும். இதா இது பெரியவங்க இருது. இதா இப்படி பிடிச்சி இப்படின்னு தொங்கணும். ஹியா 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 இப்படி பிடிச்சி புஷ்அப் சொல்லுவாங்க. இது 9 வயசுக்கு மேலே இருக்காங்க. 18 வயசில் 9 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ஹியா 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 இப்படி பண்ணுறது. அவ்வளோதான் வாங்க போகலாம். இதனால் இதை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஐயா ஏன்னா உங்ககிட்ட இது காமிக்கல கைஸ். சரி அடுத்து என்ன காமிக்கலாம் சொல்கிறேன் சுதன். என்ன காமிக்கலாம்? ஆஃப் இன் ஃபுல் இன்ல காமிச்சாச்சுல. ஓகே நம்ம எல்லாத்தையும் இப்போயே காமிச்சிடுவோமா கைஸ்? எனக்கு குழப்புது, ஏன்னா டைம் ஓடும். அரை மணி நேரம் தான் போயிருக்கு. அரை மணி நேரமா போயிருக்கு. ஆனால் நம்ம டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால் அடுத்து காமிக்க போகிறது என்னென்னு காமிச்சிடுங்க கைஸ். அங்கெல்லாம் ஸ்டெக்கு நின்றுச்சு. இப்படி போனால் ஸ்டெக்கு நின்று கைஸ், அது எனக்கே தரல. இப்போ நம்ம காமிக்க போகிறது காமிச்சிடலாமா? காமிச்சிடுவோம்.
ரயில்வே ஸ்டேஷன். ஆமாம். இதை வச்சுட்டு இப்போ ரைட்டு போகணுமா, அவ்வளோதான். அந்த மாதிரி அப்புறம் சர்ன்னு போகும். ரொம்ப டார்க்காக இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்மளாம் அதுவே போயிடும். லைட்டாக இருக்கு பார்த்தீங்களா, அதுலலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஓகே, இன்னொன்று ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸ்டார்டி அதோட லைட்டாக இது நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, இது போகிறதுக்கு அரை நேரம் போகுது. அது எப்போ போயிருப்பீங்க? ரொம்ப நாளாக ஆகுது. எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா, ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம ரியல் ட்ரெயினில் போயிருப்பீங்க நிறைய பேர். ஆமாம். யாரெல்லாம் ட்ரெயினில் போயிருக்கீங்களோ எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இது 1 வயசுலேருந்து நான் குழந்தைலேருந்தே போகலான்னு சொல்கிறவங்க நோன் போடுங்க. ரியல் ரயில்வே ஸ்டேஷனில் இதே மாதிரி தான் ட்ரெயின் இப்போ காலையில் போனால் கூட இந்த நைட் டைம் அது ரொம்ப நேரம் ஆகும் பார்த்தீங்களா. 20 ஹவர்ஸ்க்குள்ளே 19 ஹவர்ஸ் ஆயிரும். அது அவ்வளோ நேரம் நம்ம ட்ரெயினுக்குள்ளே இருப்போம். அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்காது தான் இது 1 மினிட் இங்கே இருக்குண்ணா. கொஞ்சம் இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, அதான் பிடிச்சி வச்சு. ஆமாம். ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அப்படி தான் லேட் ஆகும், இல்லையே அப்படி தான் லேட் ஆகும். அதான் பிடிச்சி வச்சு. அவ்வளோதான் வந்தாச்சு guys. பாத்தியா அது மட்டும் போகுதுடா. அங்கே போகுது கைஸ். டே நில்ற டே தம்பி, நில்ற டே. எங்கடா போனா? ஸ்டக் ஆகிட்டான். நம்ம தான் ஸ்டக் ஆகிருக்கோம் போலடா. டே நில்ற தம்பி, இல்லைடா. அவ்வளோதான்டா, பிடிச்சாச்சுல. இனிமே எப்படிடா போவேன்? நில்ற டே, அடைச்சி வச்சாலும் போறாடே. தொடுறா. ஐயோ தொட புள்ள. என்னடா ஸ்கிட் அடிக்கிற பேர்ல புர்றா முடிக்கிட்டேன். புர்றா இந்த ஸ்டெக்கு வேற பொக்க மாதிரி இருக்குது. போகலாடா. இருக்குடா. போய்கிட்டு இருக்குடா. சீக்கிரமா போகடா. ரேஸ் வச்சுக்கலாமா? நான் தான் ஜெயிப்பேன். ஏப்பா நில்றா. ஸ்டெக் ஆகிட்டப்பல. ஐயோ இரு, அடி கூட முக்கிட்டு ஸ்டெக்காக இழுத்துட்டு வரேன். அவ்வளோதான், ஸ்டெக் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்குள்ளே அங்கே போயிட்டான். இருடா. ஐயோ ரேஸை கம்ப்ளீட் பண்ண போகிறானே. நான் தான் முன்னாடி வருவேன். யா தோற்றா போடுறா. ரைட்டு போடா. நான் தான் ரேஸில் வின்னு. இன்னைக்கு நான் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டேன். ஐயோ ஸ்டெக் ஆகிடுச்சு. ஐயோ அடப்போங்கடா. சுதன் சிரிச்சு தொண்டே கட்டிடுச்சு போல. வேற என்ன காமிக்கணும்? ஓகே, இப்போதைக்கு நம்ம இவ்வளோ கட்டியிருக்கோம். நிறைய கட்டியிருக்கோம். பாதியே நான் அப்புறமா காமிக்கிறேன். பார்ட் 3க்கு ரெடியாக இருந்துக்கோங்க. 1 மினிட்டு. பார்ட் 4 குழப்பது guys. ஓகே, நம்ம பார்ட் 3 முடிச்சுப்போங்க. ஐயோ வரமாட்டேங்குது, வாயில் வரமாட்டேங்குது. பார்ட் 3ல் தான் நான் அந்த கூடாதுடா, அது சீக்கிரம் அதை நான் பார்ட் 3ல் சொல்கிறேன். அப்படி என்ன இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா சுதனுக்கு மட்டும்தான் தெரியும். அதையே அங்கே என்ன கிட்ட வச்சிருக்குன்ட்டு. ரோஹித் அண்ணா மாதிரி தெரியுது, ஸ்டக்கு பக்கு மாதிரி. ஐயோ இது என்னன்னு தெரியும் சுதனுக்கு. எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, என்னடா சவுண்டு? ஓகே, நம்ம பார்த்து கன்டினியூ பண்ணுவோம் guys. அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது அமித் ரெனிமலேஷ் சேனல்.